பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பதில் 2 பேருக்கு கடும் போட்டி நிலவியது. ஒன்று வி.ஆர். நெடுஞ்செழியன், இன்னொன்று மு. கருணாநிதி. ஆனால் அண்ணாதுரையின் அமைச்சரவையில் கருணாநிதியை விட அதிக செல்வாக்கோடு இருந்தது நெடுஞ்செழியன் தான். அண்ணாவே தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு அழைச்சது நெடுஞ்செழியனை தான், கருணாநிதி இல்லை. இப்படி அண்ணா இறந்த பிறகு 2 பேருமே திமுகவின் தலைமைக்கு போட்டி போட எம்ஜிஆர் அப்போ கலைஞரை ஆதரிப்பதா சொன்னார். இதனால நெடுஞ்செழியன் ஓரம் கட்டப்பட்டு கருணாநிதி திமுகவின் தலைவரானார். உண்மையிலேயே அப்போ திமுக அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. இது அவரு கருணாநிதியை மனசுல வச்சுதான் கேட்டாரு. உடனே கருணாநிதியும் சொத்து கணக்கு கேட்க எம்ஜிஆர் யார் அப்படிங்கிற ரீதியில பதில் சொல்ல எம்ஜிஆருக்கு பயங்கர கோபம் வந்தது. அவங்களே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள மகிழ்ந்தாரு எம்ஜிஆர். இது மட்டும் இல்லாம மக்களின் அனுதாபத்தை பெற தான் வஞ்சிக்கப்பட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அந்த நேரத்தில் உலகம் சுற்றி எடுத்த ஆயுதம் தான் இனவாதம். எம்ஜிஆர் மலையாளி ஆயிற்று, ஒரு மலையாளியை தமிழ்நாட்டை ஆள விடலாமா, இந்தியாவுக்குள் 2 கேரளாக்களை அனுமதிக்க முடியாது, இன உணர்வுள்ள தமிழர்களே சிந்திப்பீர்கள்னு கருணாநிதி பேச அது தமிழர்கள் மத்தியில் சிரிப்பை வரவழைத்தது. எம்ஜிஆர் சுடப்பட்டப்போ அவரோட புகைப்படத்தை தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி அனுதாப ஓட்டை பெற்ற போதோ இல்ல அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுகவின் தலைவராகிறதுக்காக எம்ஜிஆரின் ஆதரவை பெற்ற போதோ அவர் மலையாளின்னு தெரியலையா அப்படின்னு அப்பாவி தமிழனே எம்ஜிஆருக்கு ஆதரவா பேச இதுவே எம்ஜிஆருக்கு ஆதரவான ஒரு அலையை ஏற்படுத்தியது. 1972 கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அடுத்த 5 ஆண்டுல, அதாவது 1977 ஆட்சி கட்டிலுக்கு வர்றாரு. அதன் பிறகு 1987 அவர் இறந்து போற வரைக்குமே திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியல. இலவச தங்கம், இலவச காலனி, இலவச பல்பொடி பட்டது. பொறியியல் படிப்பை வியாபாரமாக்கி இன்னைக்கு பல இளைஞர்கள் வேலை இல்லாம ஆக்கிய பெருமையும் எம்ஜிஆர் தான் சேரும். அவர்களையுமே கேவலப்படுத்தினாங்க. இன்னை வரைக்கும் திமுக பேச்சாளர்கள் கிட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். வந்திருந்தாங்கன்னா தமிழகம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். பெண்களுக்கு இலவச லிப்ஸ்டிக், மேக்கப் கிட் உட்பட எல்லாமே இலவசமா கிடைச்சிருக்கும். ஆட்சியின் போது முல்லை பெரியார் பிரச்சனையில மலையாளிகள் போராட மலையாள போலீசார் அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அதற்கு முன்பே மலையாளிகள் தமிழகத்தில் குடியேறினாங்க. அதை எதிர்த்து 1972 மலையாள எதிர்ப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு ஈவேரா. ஏன்னா தெலுங்கர்களுக்கு போட்டியா மலையாளிகள் வந்துடக்கூடாதுல, அவரை பார்த்து அந்த இயக்கத்தை கைவிட சொன்னாரு. இதனால அந்த இயக்கத்தையும் கைவிட்டாரு ஈவேரா. தர்மபுரியில கந்துவட்டி கொடுமை, இரட்டை குவளை முறையை எதிர்த்து போராடிய பாலன், கண்மணி, அன்பு, சரவணன், தனபால் உட்பட 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதும் எம்ஜிஆரோட பொற்கால ஆட்சியில தான். சமீபத்தில் தூத்துக்குடியில் நேர்மையா போராடியவங்களை சுட்டு கொன்னது அதிமுக அரசு. ஒருவேளை எம்ஜிஆரை பார்த்து தான் அப்படி பண்ணியிருப்பாங்களோ? ஒரு பக்கம் விடுதலை புலிகளுக்காக அள்ளி கொடுத்த அதே எம்ஜிஆர் தான் இன்னொரு பக்கம் ஈழம் விடுதலைக்காக போராடியவங்களை கொடூரமான முறையில் அடக்குனாரு. போராடிய மாணவர்கள் மீது பேருந்தை ஏற்றிக்கொண்ட ஓட்டுநர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தப்பிக்க வச்சதும் எம்ஜிஆர் ஆட்சி தான். ரியல் எஸ்டேட் துறையில பல ஊழல்கள் நடந்ததும் அரசு நிலங்கள் மலிவான விலைக்கு தனியாருக்கு விற்கப்பட்டதும் எம்ஜிஆர் ஆட்சியில தான். படகோட்டி படத்துல மீனவனா நடிச்ச அதே எம்ஜிஆர் தான் மெரினாவை அழகுபடுத்தணும் அப்படின்னு அங்கு இருந்த மீனவர்களை வேறு இடத்துக்கு முதல்ல மாற்றம் செஞ்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இப்படி லட்சக்கணக்கான மீனவர்கள் கடலை விட்டு வெகு தூரத்துல குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. வாரியத்தை அமைச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும். அதே போல தாய்மேல் ஆணையா மதுக்கடைகளை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வாரியத்தை அமைச்சு மதுக்கடைகளை திறந்ததும் எம்ஜிஆர் தான். இன்னை வரைக்குமே அதை மூட முடியல. ஒரே வருடத்துல 10,000 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்து இன்னைக்கு தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்குமான்னு தமிழ் வழி கல்வியையே கேள்விக்குறியாக்கின பெருமையும் எம்ஜிஆரையே போய் சேரும். இன்னும் பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே எம்ஜிஆரோட உடல்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினர். என்னதான் இருந்தாலும் அவர் ஆட்சியில் நடந்ததுக்கு அவர் தான் பொறுப்பாக முடியும். அவரை சொல்லியும் குத்தம் இல்லை, அவர் ஒரு நடிகர், அவரால் முடிஞ்சதை செஞ்சாரு. ஆனால் நடிகர்களை தலைவராக பார்த்தது தமிழ் மக்களின் குற்றம் தான். சரி, எம்ஜிஆர் நல்லதே பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்களா? அவரும் ஒரு சில நல்லதை செஞ்சிருக்காரு. உதாரணமாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கும் திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். உண்மையிலேயே இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்சியில தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் தோற்றுவிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் விட விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாரு எம்ஜிஆர். சொல்லப்போனா திராவிட அரசியல்வாதிகள்லயே கொஞ்சம் தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவரும் எம்ஜிஆர் தான். தன் மீது உள்ள மலையாளி அப்படிங்கிற பழியை துடைக்கிறதுக்காக தமிழர்களுக்குன்னு ஒரு தனி நாடு உருவாக்கி கொடுக்க கோடியா கொட்டி கொடுத்தவர் தான் இது எம்ஜிஆர். தன்னோட சொந்த பணத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு மேல விடுதலை புலிகளுக்காக கொடுத்திருக்காரு.
இதனால தான் எம்ஜிஆர் இறந்து போன பிறகு தமிழீழ மக்கள் எம்ஜிஆர் மேல பல குற்றச்சாட்டுமே அவரின் தமிழீழ ஆதரவு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. எம்ஜிஆர் மட்டும் இன்னும் 10 வருடங்கள் உயிரோடு இருந்திருந்தார்னா கண்டிப்பா தமிழீழம் அமைஞ்சிருக்கும். அப்படியே தனிநாடு அமையாட்டியும் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. பதவி பிச்சை கேட்டு மத்திய அரசு கிட்ட கையேந்தி தமிழர்களை அழிக்க கட்டாயமா துணை போயிருக்க மாட்டாரு. என்ன நண்பா, எம்ஜிஆர் பத்தி மட்டுமே பேசுறியே, அப்ப கருணாநிதி எந்தவித துரோகமும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் பண்ண துரோகத்தெல்லாம் ஒரே பதிவில் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர்களுக்கு கருணாநிதி அவ்வளவு துரோகங்கள் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச அனைத்து துரோகங்களை பற்றியும் ஒவ்வொன்றா விரிவாக வரும் பதிவுகளை பார்க்கலாம். எனவே தொடர்ந்து சங்கத்தமிழ் டிவியோட